ட்ரெண்டிங் படத்தில் ட்ரெண்ட் ஆகிறதுக்காக நீங்களும் கலையரசன் சேர்ந்து சில வேலைகள்லாம் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் எதுவும் பண்ணுறீங்களா? வீட்டுக்குள்ளே கேமரா வச்சு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் படத்தில் காட்டுறோம் இல்லையா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறையா பேர் சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிறவங்க இந்த மாதிரி வேலைகள் பண்ணலாமா? அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சார் மெசேஜ் இந்த படத்துலேருந்து. அதுதான் ஒரு டேக்அவேயாக இருக்கும். நம்ம பண்ணுற கண்டென்ட் வந்து ரெஸ்பான்சிபிளாக பண்ணணும். நிறைய பேர் பார்க்குறாங்க, அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுற கான்டென்ட்டை தான் ரோல் மாடலாக எடுத்து பண்ணுவாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹோல்டு பண்ணி நம்ம எதுவுமே அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயினான மெசேஜ் ட்ரெண்டிங்கோடது. உங்களுக்கும் கலையரசனுக்கும் இந்த ட்ரெண்டிங் படத்தில் நல்ல ஒரு ஒரு ரொமான்ஸ்லாம் இருக்குது. அது பண்ணும்போது அதுக்கும் கேமராலாம் அதை ஆன் பண்ணி வச்சுருந்தாங்களா? அந்த சிசிடிவி அதோட ஃபுட்டேஜ் எதுவும் இருக்குதா? கொடுத்தாக்கா யூடியூபர்ஸ் நல்லா சந்தோஷப்படும். நீங்கள் ட்ரெண்டிங் ஆகுதுதானப்பா, வாயெல்லாம் பல்ல பாரு. அந்த மாதிரி கண்டென்ட் இல்லை சார். நம்ம மெயின் கேமராவில் எடுத்த ஃபுட்டேஜ் மட்டும்தான். அது தியேட்டரில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக போய் பாருங்கள், பிடிக்கும். தேங்க்யூ சார், தேங்க்ஸ்.